அதான் நீயே சொல்றல சித்தி, சொத்து எல்லாமே என் பேர்ல தான் இருக்குன்னு. அப்ப என் விருப்பப்படி என் தம்பி தங்கச்சிகளுக்கு சொத்து எழுதுனா எவன் என்ன கேள்வி கேட்பான்? நான் நினைச்சா பூராத்தையும் அவங்க பேர்ல மாத்துவேன். சொத்தை மாத்தி எழுதுறேன்னு சொல்லிட்டான். எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. யாருக்கு உன் கையால சாப்பிட கொடுத்து வச்சிருக்கோன்னு தெரியல. நீயே கல்யாணம் பண்ணிக்க. இந்த கழுதிய தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டா போச்சு. இந்த கழுதிய தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டா போச்சு. மாப்பிள மாப்பிள ஆ செம்ம சாப்பாடு மாப்பிள. மாப்பிள காலையில் நான் சொன்னது நெசமாச்சு பார்த்தியா? நீ ஏன் உன் வாயால கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்ட. கை கூறா மாப்பிள. லூசாடா நீ? விளையாட்டுக்கு சொன்னதை போய் நிஜம்னு நம்பிக்கிட்டு. எனது விளையாட்டுக்கு சொன்னியா? என்ன விடப்பா, நீ சொன்னது நிஜம் நம்பி அந்த புள்ள சந்தோஷமா கிளம்பி போயிட்டு இருக்குப்பா. டேய், அவ எப்பவுமே எந்த பிரச்சனை வந்தாலும் சந்தோஷமா தான்டா இருப்பா. இவ்வளோ ஏன் சித்ரா இறந்தப்போ நான் அழுதுட்டு இருந்ததை பார்த்து நான் உன்னை கட்டிக்கிற மாமான்னு என்கிட்டே வந்து சொன்னவாவ. இத்தனைக்கும் அவள் அப்போ ஸ்கூல் புள்ள. சரி, அப்பதான் கட்டிக்க முடியாது, இப்போ கட்டிக்கலாம்ல? டேய், இந்த மாதிரி லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு எதையாச்சும் அவகிட்டையும் போய் உளறி வைக்காத, புரியுதா? இந்தா இந்த புடி போ. நல்லா பார்த்து தான் சிரிச்சு பேசினேன். கல்யாணம் பண்ணிக்க சொன்னா குழந்தை மாதிரிங்கிறேன். நம்ம தான் தப்பா எடுத்துக்கிட்டோமோ? சொல்லுங்க சித்தி. என்னப்பா நீ காலையில பூஜைன்னு சாப்பிடல, இப்பவும் சாப்பிட வரல. நான் உனக்காகத்தான் சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்கேன். சித்தி மேல கோவமா? சேச்சே, நான் என்னைக்கு சித்தி ஓ மேல கோவப்பட்டிருக்கேன்? நம்ம வெண்ணிலா இருக்கால்ல, அவ வீட்டுல இருந்து சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட்டே ஆகணும்னு ரொம்ப வற்புறுத்தினா. நல்லா இருந்துச்சு, நானும் வயிறு நிறைய சாப்பிட்டேன். எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், எனக்காக நீ காத்துட்டு இருக்காத, நேரத்துக்கு சாப்பிடுன்னு. நீ சாப்பிடு சித்தி. சரிப்பா, நான் சாப்பிட்டுக்கிறேன். சரி, வச்சிடுறேன். அம்மா, ஏன் இவ்வளோ டென்ஷன் இருக்கீங்க? இந்த வெண்ணிலாவும் அவ ஆத்தாக்காரியும் முத்தரசனை வளைச்சு போடாம விடமாட்டாங்க போல இருக்கு. ஏன், என்னாச்சு? இந்த வெண்ணிலா வீட்டுக்கு போய் சமைச்சு அவளே நேரா மில்லுக்கு போய் முத்தரசனுக்கு பரிமாறிட்டு வந்திருக்கா. இப்பதான் முத்தரசன் போன்ல சொன்னான். சோறு போட்டதுக்கு ஏமா இவ்வளோ பயப்படுற? அதுவும் அவ ஒட்டகம் கூடாரத்துல இடம் கேட்டு முதல்ல தலைய விடும், காலை விடும், அப்புறம் உடம்ப விடும், கடைசியில கூடாரமே இல்லாம போயிடும். அவ அப்படிதான் ஒண்ட வந்த பிடாரி. நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். மா, நீங்க இவ்வளோ கவலைப்படுறத நினைச்சாதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நாங்களும் என்னென்னவோ பண்ணியாச்சு. இனிமே சொத்தை காப்பாத்தணும்னா நீ தான் ஏதாவது பண்ணணும் மருது. முத்தரசன் நம்ம கிட்ட விட்டேத்தியா பேசுறான், கல்யாணமும் வேண்டாங்கிறான். ஆனா வெண்ணிலா கிட்ட கொஞ்சி தான் பேசுறான்.
அவன் உள் மனசுல எதையோ வச்சுக்கிட்டு சொல்லாம மறைக்கிறானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அப்படிலாம் எதுவும் இருக்காது. முத்தரசனை கண்டிப்பா உங்ககிட்ட எதுவுமே மறைக்க மாட்டான். மறைக்க கூடாதுன்னு தான் நானும் ஆசைப்படுறேன். அந்த வெண்ணிலாவை ஏதாவது பண்ணினா முத்தரசை என்ன பண்ணுவான்னே தெரியல. முதல்ல வக்கீல் வந்துட்டு போகட்டும். அதுக்கப்புறம் வெண்ணிலாவை இந்த ஊரை விட்டே ஒழிச்சிடணும். இந்த வாட்டி எது நடந்தாலும் பின்வாங்க கூடாது. புரியுதா? அவ இருக்கிற இடமே தெரியாம காணாம போகணும். குடும்பத்தோட குழி தோண்டி புதைச்சிடு. மருது, நான் அன்னைக்கே பயப்பட்டேன். வெண்ணிலாவை ஒழிச்சு கட்டணும்னு சொன்ன உடனே என்னோட போட்டோ கீழே விழுந்து உடைஞ்சிருக்கு. என்னம்மா இது? இது கண்டிப்பா காத்தடிச்சு தான் விழுந்திருக்கும். அப்போ பக்கத்துல இருக்கிற போட்டோ வேலையே அது அப்படியே தானே இருக்கு. இது காத்தோட வேலையா இல்ல கருப்போட வேலையான்னு தெரியலையே. எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். முத்து வர்றதுக்குள்ள அந்த போட்டோவை ரெடி பண்ணி மாட்டிடுங்க. एकहारति आज्य दीपं दर्शयामि समस्त रक्षां धारयामि. தாத்தா இங்க வந்து நில்லுங்க. வாங்க வாங்க. வணக்கம். பெரியவாளாம் கோவிலுக்கு வந்திருக்கேள். நன்னா அமோகமா இருப்பேள். நீங்க சொல்றத கேட்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஊர்ல எல்லார் வீட்லயும் நல்லது நடக்குது. எங்க வீட்ல மட்டும் கல்யாண சாப்பாடு போட ஒரு நேரம் அமைய மாட்டேங்குது. அதனாலதான் தென்னரசுக்காக ஒரு பூஜை பண்ணலான்னு வந்தோம். இந்தாங்க. நல்லா பண்ணிடலாம். நம்மள கேட்காமலே குறை எறிஞ்சு தீர்க்கிறவன் தான் இறைவன். நீங்க வாய் விட்டு கேட்கறச்சே பண்ணாம இருப்பானா? பேரு நட்சத்திரம் சொல்லுங்க. தென்னரசு பூராட நட்சத்திரம். பூராஷாடா நட்சத்திரக்காயாம் தென்னரசு நாமதேயஸ்ய ஆவயோஹ சக குடும்பயோஹ ஹேமஸ்தைரிய வீரிய விஜய ஆயு ஆரோக்ய ஐஸ்வர்யானாம் அபுதர்த்தம் தர்மார்த்த காமியமோட்ச சத்ருவித. அம்மா சித்த புடிங்கோ, தப்பா நினச்சிக்கப்படாது. ஒரு நிமிஷம் இருங்க, இதோ வந்துடுறேன். வாங்க வாங்க, நமஸ்காரம். நீங்க வரதா தகவல் சொல்லியிருந்தா நானே எல்லா ஏற்பாடையும் பண்ணிருப்பேனே. ஆமா ஆமா, தெரிஞ்சிருந்தா சாமியை கொண்டு போய் அவன் வீட்டு வாசல்ல நிப்பாட்டிருப்பான். மான கட்டப்பேன். சாமி, அர்ச்சனைக்குன்னு கை நீட்டி தட்டை வாங்கிட்டு அபசகனமா இப்படி திருப்பி தரீங்களே. கோயில்ல பாரபட்ச பார்க்கலாமா? மன்னிக்கணும். இவாளை தவிர வேற யார் வந்திருந்தாலும் நான் இப்படி செஞ்சிருக்க மாட்டேன். கோவிலுக்கும் திருவிழாவுக்கும் கோவிலில் நடக்கிற எல்லா விசேஷங்களுக்கும் இவா தான் பங்கெடுத்துட்டு இருக்கா. அவ மனசு நோக்கப்படாது இல்லையா? அப்போ மத்தவங்களாம் மணல் வந்து செத்தா பரவாயில்லையா? பெரியவா, நீங்க அப்படியெல்லாம் சொல்லப்படாது. விடுங்க சாமி, இவங்க பெரியவங்க இல்ல இல்லையா, அதனாலதான் அப்படி பேசுறாங்க. கோயிலுன்னு பாக்குறேன். யாரா இருந்தாலும் அவங்க அவங்க மரியாதையை காப்பாத்திக்கிறது நல்லது.
ஒண்ட வந்து எங்க காசுல சாப்பிடுறவங்கலாம் எங்களை பத்தி பேசுற நிலைமையில நாங்க இருக்கோம். எங்க காசுனா என்ன ஓட்ட காசா போச்சா? இங்க யாரும் ஒண்டவும் வரல, பிச்சை எடுத்து சாப்பிடவும் வரல. அர்ச்சகர் சொன்னதை கேட்டீங்க இல்ல? இந்த கோயிலுக்கு வருஷம் பூரா நாங்க செலவு பண்றதை விட ₹1 அதிகமா நீங்க செலவு பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த மரியாதையெல்லாம் தானா தேடி வரும். மரியாதையெல்லாம் என்னைக்குமே கேட்டு வாங்க கூடாது. மரியாதைய பத்தி நீ பேசுறியா? இதுவே கோயில் இல்லாம இருந்தா உன் மரியாதை சந்தி சிரிச்சிருக்கும். சாமிக்கு ஆரத்தி காட்டினா சாமியை சுமந்துட்டு வர கழுத தனக்கு தான் மரியாதை காட்டணும்னு நினைச்சுக்குமா? என்ன ஏதோ பெரியவங்க பேசிட்டு இருக்கேன், பேசாம இருந்துட்டு இருக்கேன். இன்னொரு தடவை எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசுறேன். ஆ? மருது விடு, நீ எதுக்கு குறுக்க பேசுற? கோயிலும் கூட பார்க்க மாட்டேன். அவ்வளோ நடக்கிறதெல்லாம் சாமி பார்த்துட்டு தானே இருக்கு. இந்த சாமி கண்டிப்பா உன் பாவத்துக்கு கூலி கொடுத்தே ஆகும். நீ பண்ற அநியாயத்தை இந்த ஊரும் முத்தரசனும் புரிஞ்சுக்கிற காலம் வரத்தான் போகுது. அப்ப இந்த மாதிரி பேசி பார்க்கலாம். சாமி, நீங்க பூஜை ஆரம்பிங்க. நான் தயாரா இருக்கேம்மா. ம். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப கிராண்டா பூஜை பண்ணுங்க. கிராண்டா பேஷா பண்ணி தந்துடுறேன். அத்திய பூர்வோக்த ஏவம் குண விசேஷன சகல விரட்டாயாமஸ்யாம் நமோம் பாலநேத்திர சுதா நமோம் பஞ்சவாத்திய பிரியாய நமோம் பவாய தேவாய நமோம் பவஸ்தி தேவசுத்ராய நமோம். இந்த கழுதிய தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டா போச்சு. உடனே கல்யாணம் பண்ணிட்டா எல்லாமே அமோகமா இருக்கும். இந்த வீட்டுக்கு வர பெண்ணாலதான் சுபிக்ஷமே வரும். என்ன மாமா சொன்ன? மறுபடியும் சொல்லு, மறுபடியும் சொல்லு. கட்டிக்கிட்டா போச்சுன்னு சொன்னேன். நாளாயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் ஆனா மாமா வீட்டுக்கு போயிடலாம். ஏய் வெண்ணிலா, நில்லு. என்ன இவ்ளோ சீக்கிரம் வந்திருக்க? என்ன சின்னத்த, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? முத்து மாமா வீட்டுக்கு வந்து எதுவுமே சொல்லலையா? நான் மில்லுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போனப்போ முத்து மாமா என்ன கட்டிக்கிறேன்னு சொல்லுச்சு. இன்னைக்கு வக்கீல் வருவார்ல, எல்லாரையும் எழுப்பி ரெடியாக சொல்லலான்னு வந்தேன். நீ ஒன்னும் கவலைப்படாத சின்னத்த, நான் இங்க வந்துட்டா உன்னை நல்லா பாத்துக்கிறேன். உன்னை ஒரு வேலை கூட செய்ய விட மாட்டேன். சரி, நான் போய் காபி போட்டு கொண்டு வரேன். போட்டுட்டு வந்து எல்லாரையும் எழுப்பி விடணும்ல, அதான். அக்கா, அக்கா, என்ன ராணி? அந்த லூசு வெண்ணிலா வந்திருக்கு. இந்நேரத்துக்கா? அவ இந்நேரத்துக்கு வந்தது கூட எனக்கு அதிர்ச்சி இல்லக்கா. நேத்து அவளை முத்தரசு கட்டிக்கிறதா சொன்னானா. கேட்ட உடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அதான் உங்களை வந்து எழுப்புனேன். நான் பயந்த மாதிரியே ஆயிடுச்சு பாத்தியா? இப்ப அவ எங்க இருக்கா? சமையல் கட்டுல காப்பி போட்டுட்டு இருக்கா. அத்தை, எழுந்துட்டீங்களா? மொத காப்பி உங்களுக்கு தான் கொண்டு வந்தேன். காப்பி எடுத்துக்கோங்க அத்தை. சக்கரை அரை சக்கரை தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வயசாகுதுல்ல அத்தை, இனிமே ஜாக்கிரதையா தான் இருக்கணும். எனக்கும் முத்து மாமாக்கும் குழந்தை பிறந்தா அதை நீங்க தானே வளர்த்து கொடுக்கணும்.
இன்னும் என்னென்னமோ யோசிச்சுனே. நான் வந்த நாள்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன். வீட்ல நிறைய வீணா செலவாகுது. அதெல்லாம் முதல்ல ஸ்டாப் பண்ணணும். ஒருவேளை நம்மளதான் சொல்றாளோ? வீட்ல நிறைய இடத்துல பகல்ல கூட லைட் எரியுது. பேனு போட்டது போட்டபடியே இருக்கு. அதெல்லாம் இல்லாம பாத்துக்கணும். அத்தை, ஒண்ணு செய்யுங்க. வரவு செலவ என் கையில கொடுத்துட்டு நீங்க கவலைப்படாம கால் நீட்டி அப்படியே உட்காருங்க. முத்து மாமா கிட்ட கேட்டு காசை நான் வாங்கி உங்ககிட்ட தரேன். அதுல மாசம் பூரா செலவு பண்ணி உங்களுக்கு எவ்வளவு காசை மிச்சம் புடிச்சு தரேன்னு மட்டும் பாருங்க. எங்க வீட்ல கூட எங்க அம்மா தர காசெல்லாம் அப்படியே மிச்சம் புடிச்சு எங்க அம்மாக்கே கடன் தருவேன் தெரியுமா? அதே மாதிரி உங்களுக்கும் தரேன். இருங்க அத்தை, எல்லாருக்கும் போய் காபி கொடுத்துட்டு பாக்கிய வந்து பேசிக்கலாம். காபி கொடுங்க அத்தை, ஆறிட போகுது. காஃபி ஆறிட போகுதுன்னு சொல்லி நம்மள சூடாக்கிட்டு போறாக்கா. முத்தரசன் சொன்ன அடுத்த நாளே உங்களை கையேந்த வைக்க பிளான் போட்டுட்டு போறா. எனக்கு வர்ற கோவத்துக்கு நானே வக்கீல் வரப்போறாரேன்னு டென்ஷன்ல இருக்கேன். இவ வேற உயிரை வாங்குறா. இவ உயிரை எடுக்காம விட்டதுதான் நம்ம பண்ண தப்புன்னு நினைக்கிறேன். என்னக்கா? இல்ல, தலைக்கு மேல விழற மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்த்தேன். அன்னைக்கு வேலைக்காரன் பேசினான். அவன் தலைமையிலேயே விளக்கு விழுந்தது. நான் பேசினேன். என்னோட போட்டோ கீழே விழுந்து உடைஞ்சது. அதான் பாத்துக்கிட்டேன். அதான் இப்ப நாமளே கீழே விழற அளவுக்கு ஒரு சேதிய சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போறாளே. இன்னைக்கு வக்கீல் வந்துட்டு போகட்டும். அப்புறமா நான் முத்துக்கிட்ட பேசுறேன். வெண்ணிலாவியா கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கேக்குறேன். நான் சுத்தி வளைக்காம நேரடியா அவனை கேட்டா அவன் பதில் சொல்லித்தானே ஆகணும். மாமா, எழுந்துட்டீங்களா? எனக்கு என்னம்மா தூக்கம்? கோழி தூக்கம் தானே. காபி எடுத்துக்கோங்க. என்னம்மா விசேஷம்? இந்நேரம் வந்திருக்கிற? வக்கீல் வந்தா முத்துமாமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்ல போறாருல, அதான் வந்தேன். உனக்கு யாருமா சொன்ன? வேற யாரும் சொல்லணும், நான் தான் சொல்றேன். நேத்து முத்துமாமா சொல்லுச்சு, நான் மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா இந்த வீட்டுக்கே நான் தான் ராணியா இருக்கணும்னு. எல்லாரும் என் பேச்சு கேட்டுதான் நடக்கணும். என்ன கேட்காம எதுவுமே செய்யக்கூடாது. அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. அண்டர்ஸ்டுட்? ஓகேமா, அண்டர்ஸ்டுட்மா. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். நீ வைக்கிறதாமா சட்டம். என்ன சின்ன மாமா, இன்னைக்கு என்ன மிரட்டுறதுக்கு எதுவும் பிளான் இல்லையா? இந்தாங்க காபி எடுத்துக்கோங்க. இனிமே நீங்க கவலைப்படாதீங்க. முத்துமாமா கிட்ட கேட்டு உங்களுக்கு வேணும்ன்ற காசை நானே வாங்கி தரேன். நீங்க இனிமே அத்தை கிட்ட எல்லாம் கேட்டு அவங்கள தொல்லை பண்ணாதீங்க. முத்துமாமாவை கல்யாணம் பண்ணா அப்ப நான் தானே இந்த வீட்டுக்கு பெரிய மருமக. நீங்க என்ன அண்ணிலாம் கூப்பிட வேணாம் சின்ன மாமா, வெண்ணிலானே கூப்பிடுங்க, சரியா? ஐயோ, பாத்து பாத்து, உங்களை யாரோ நினைக்கிறாங்க போல. அண்ணி, இந்தாங்க காபி. அண்ணா எங்க வராரு? அப்ப அவருக்கும் எடுத்துக்கோங்க. மாமா, 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 காப்பி எடுத்துக்கோங்க மாமா. ஹேய் வெண்ணிலா, கையில காஃபி. ஆமா, இந்நேரத்துக்கு நீங்க என்ன பண்ற? எந்திரிச்சு கிளம்புங்க மாமா, இன்னைக்கு வக்கீல் வர போறார்ல. அவரு வராரு, ஆனா அதுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? உங்களுக்கு சம்பந்தம் இருக்குல்ல? ஆமா. அப்ப எனக்கும் சம்பந்தம் இருக்கு. இனிமே உங்களுக்கு சம்பந்தப்பட்ட எல்லாமே எனக்கும் சம்பந்தம் இருக்கு. இனிமே என்ன கேட்காம நீங்க எதுவுமே செய்யக்கூடாது, சரியா? சரி சரி, சீக்கிரமா குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க மாமா. ஹே வெண்ணிலா, வெண்ணிலா இங்க வா. என்ன மாமா? கீழே தானே போற? சித்தி இருப்பாங்க. நேத்தே என்கிட்ட ஒரு செக் எழுதி வைக்க சொன்னாங்க, எழுதி வச்சிட்டேன். இதை அவங்க கிட்ட கொடுத்துறியா?
ம் சரிங்க மாமா. இந்தாங்க அத்தை, நீங்க ஏதோ செக்க கேட்டீங்களாமே, முத்து மாமா கொடுக்க சொன்னாரு. அத்தை, வக்கீல் சார நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. அவர் வந்தா மாமா நேத்து சொன்னதை சொல்லி நான் தான் வெண்ணிலான்னு கொஞ்சம் காமிச்சு கொடுங்க அத்தை. நல்ல பொண்ணு, சொந்தக்கார பொண்ணுன்னு எடுத்து சொல்லி கல்யாணத்தை உடனே வைக்கணும்னு அவர் முத்து மாமா கிட்ட சொல்ல சொல்லுங்க அத்தை. என்ன நீ முறைக்கிறீங்க? நான் என்ன உங்க சொத்துலயா பங்கு கேட்டேன்? நான் இப்படிதான் அடிக்கடி காமெடி பண்ணுவேன். இந்தாங்க அத்தை. மருது, வக்கீல் வரும்போது அவ இங்க இருக்க கூடாது. என்ன வேணா செய். மருது மச்சான், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால எந்த பிளானும் பண்ணாதீங்க. நீங்க வேற நேரங்களும் தெரியாம பேசிக்கிட்டு இதெல்லாம் உங்க புக்ல இருக்கு. ஐயோ, புக்ல இல்ல, நான் தான் கண்டுபிடிச்சேன். பட்டு, முதல்ல பேஷண்ட்டை கண்டுபிடிங்க, சம்பாதிங்க. ஜிலேபி, நீயுமா என்ன நம்பல? நம்பினதுனால தான் இவ்ளோ ஸ்ட்ராங்கா சொல்றேன் எதுவும் நடக்காதுன்னு. மருது, நீ அம்மா சொல்றபடி செய். நாள் கிழமை பார்த்தா நமக்கே ஆபத்து வந்துடும்.